குடும்பம் வீடு போன்ற அடிப்படை விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பகவத்கீதை இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கிறதா ஆய்வுகள் சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய பிரெயின் வந்து நல்ல டெவலப் ஆகுற ஸ்டேஜ் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது, அப்போ அந்த நேரத்துல வந்து அவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்ம எந்த தடை வந்தாலும் ஓடிட்டே இருக்கு. அந்த ஓடுறதை பார்த்து ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் அதுக்கெல்லாம் இருந்து எதை கத்துக்கிறாங்கன்னா ஒரு எவ்வளவு ஒற்றுமையா வாழுது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கத்துக்கிறாங்க. பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம். இத நீர் தானம் செய்யறங்கிறது மகா தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துல பீஷ்மர் யுதிஷ்டர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குலம் அமைத்தவன் உயிர் தந்தவன் போன்ற புண்ணியம் பெற்றவன். நீங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்திருக்கதே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்க எல்லாத்தையும் ஹானர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய வெற்றி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டெய்லி மார்னிங் வந்து எஸ்சிடி ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு பிளெஸிங் வாங்குற குழந்தைங்க என்னோட குழந்தைங்க இல்லை. பட் ஆனா அந்த மெத்தட் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆச்சு. என் குழந்தைங்க நமக்குள்ள இருக்கிற ஒரு இதே வந்து இன்னொரு எனர்ஜெட்டிக்கா மாத்திருக்கீங்க. அதனால வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். 200% முயற்சி பண்றோம். குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தரோம். குகன் தெரியும் உங்களுக்கு. வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் மேம். ஆனால் ஸ்லோகம் படிக்கிறதுலாம் அவனை மிஞ்சவே முடியாது. எம்பவர்மெண்ட் அப்படின்றது it has to happen at home. So first நம்ம அம்மாங்களுக்கு as students, as not yet married girls, as married women, first give that freedom